பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஆலய ஞானம் 63 தியான வாசல் நிகழ்ச்சி, அதனுடைய பயிற்சி பட்டறை, ஞான பயிற்சி பட்டறை என்ற பேசிக் ஞான பயிற்சி முடிஞ்சு, இது ஒரு அடிஷ்னல் பயிற்சி. இது எல்லோருக்குமானது. இந்த குழுவில் இருக்க எல்லாருக்கும் அனுப்பப்படும். அந்த பயிற்சி நேரில் வர்றவங்களுக்கு தான் முதல் பயிற்சி தரப்படாது. ஒரு 20 நிமிஷம் நீங்க வாங்கியிருக்கீங்க இல்ல? அது எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்தது. ஒரு ஞானத்தினுடைய ஒரு வாசலுக்கு நீங்க வந்துட்டீங்க. தியான வாசலுங்கிறது ஞானத்தினுடைய வாசல் வந்துட்டீங்க. இப்ப நம்ம ஒரு பயிற்சி செய்ய போறோம். நம்ம மூளை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது, முகத்தை எப்படி ஒளி பொருந்தியதா மாத்துறது, ரத்த ஓட்டங்கள்ல அணுக்கள் ஏம்போனா பல அணுக்கள் கூட்டமைப்பு தானே நம்ம. பல்வேறு அணுக்கள் ஒவ்வொரு அதிர்வலையா இருக்கு. எலும்புல ஒரு அதிர்வலையா இருக்கு, சதையில ஒரு அதிர்வலையா இருக்கு, நரம்புல ஒரு அதிர்வலையா இருக்கு, ரத்தத்துல ஒரு அதிர்வலையா இருக்கு, முடியில ஒரு அதிர்வலையா இருக்கு, பல்லுல ஒரு அதிர்வலையா இருக்கு, கண்ணில் ஒரு அதிர்வலையா இருக்கு. ஆனா எல்லாமே அணுக்கள் தான், அப்படிதானே? ஆனா எல்லாத்துக்கும் என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. என்ன தேவை? பிராணசக்தி தேவை. அப்போ பல்வேறு அதிர்வுகளை கொண்ட ஒரு கூட்டு அதிர்வு தான் மனிதன். பல்வேறு அதிர்வுகளாலான ஒரு அணுக்களின் கூட்டு வடிவம், அதற்கு இறைவன் கொடுத்த ஒரு திவ்ய பொருளால அது ரொம்ப சூப்பரா இயங்கிட்டு இருக்கு. சரியா? இதான் கை கட்டாதீங்க. இதுதான் நம்மளுடைய மனிதனுடைய இயக்கத்துக்கு பெரிய விஷயமா இருக்கு. அது தலை கழுத்துக்கு மேல ஒரு இயக்கம், மார்பு வரைக்கும் இருக்கு, வயிறு ஒரு இயக்கம், கால் வரைக்கும் ஒரு இயக்கம், இப்படி 4 பகுதியா இருக்கு. இதுதான் பவுண்டேஷன். நம்மளை தூக்கி சுமக்கிறது எது? கால். அதனாலதான் மூச்சுக்கு கால்னு பேர் விட்டான். மூச்சுக்கு கால்னு ஒரு பேர் இருக்குல்ல மூச்சுக்கு. அதான் நான் சொன்னேன்னு, கால்னு சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, கால்ல மேலும் கீழ் ஏற்றி இறக்கும் கால் அப்படிங்க. கால்னா என்னது? மூச்சு. ஏன் மூச்சுக்கு கால்னு வந்துச்சுன்னா, கால் நம்மளை எப்படி சுமக்குதோ அது மாதிரி சுவாசம் நம்ம உடம்ப சுமந்துட்டு போகுது. அல்லாவோட உத்தரவுப்படி நம்ம உடம்ப இந்த சுவாசமானது சோதனை போனா கால் சுமக்கிற மாதிரி சோகுறதுனாலதான் ஞானியர்கள் இதுக்கு கால் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்படிதானே? கால் பேர் வச்சாங்க. அப்போ இப்போ இந்த பயிற்சியின் மூலம் நம்ம செய்யணும். அப்புறம் இரத்த ஓட்டங்கள் சரியாகணும். அப்புறம் ஒரு அமைதியான தன்மை ஏற்படணும். சரியா? நம்முடைய பயிற்சிக்கு இந்த உடலை வைத்து உயிரை ஓம்பினேன்னு வந்ததில்ல, அந்த மாதிரி தொழுகை ஒரு பெரிய உடற்பயிற்சி. அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதெல்லாம் நான் தனியா பேசுறேன். அது இல்லாம அடிஷனலா அப்படி போடுறது தொழுகை பூர்ணமா நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பயிற்சிகள் செய்தோம்னா எந்த இபாதத்தும் ஒரு உயிரோட்டமா கிடைக்கும். ஏன்னா அதுதான் இதுக்கு நம்ம இது பண்றோம். சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒளி பிறந்த முகமா இருக்கிறது. அப்புறம் விஷ நாளா ஓட்டத்துல இந்த பயிற்சி செய்ய செய்ய எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடும் உடம்புல. என்னாவும்? எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடும். ஆனா ஒண்ணு, சின்ன சின்ன விஷ ஜந்துக்கள் கடிச்சா முதல்ல ஏறாது உடம்புக்குள்ள. அதனால இது மிக முக்கியமான பயிற்சி. தொடர்ந்து செய்யணும். 3 மணிக்கு செய்யணும். இது குறைஞ்ச நேர பயிற்சி தான், ஆனா தொடர்ந்து செய்யணும். பெரிய பெரிய சூஃபியாக்கள் இதைத்தான் அதிகமா செய்யறாங்க. சித்தர்கள், யோகிகள் செய்யறாங்க. ஏன்னா அவங்க காடுகள்ல எல்லாம் நடமாட வேண்டியிருக்கு. ஆனா நம்மள மாதிரி இல்லை. அவங்க அதுக்கு கணக்கு இருக்கு. அந்த கணக்குப்படி செஞ்சுட்டு காட்டுக்கு போனோம்னா துஷ்ட மிருகங்கள் கூட கிட்ட வராதுன்னு யோகிகள் எழுதி வச்சிருக்காங்க. சரியா? ஆனா நமக்கு என்ன, அவர் கடிச்சா கூட கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட எதுவுமே வராது. அந்த மாதிரி பவர் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் இது. எல்லாருக்கும் கிடைக்காது. ஒவ்வொருவருக்கும் வந்திருக்கு. இதை கேட்கக்கூடியவங்களுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கும் அல்லாஹ் இது பாக்கியத்தை வச்சிருக்கான். இப்போ அந்த பயிற்சியை தெரிஞ்சுக்கலாமா? கண்ணாடி காலத்துங்க பையில இருந்து இதெல்லாம் எடுங்க. ஏதாவது டைட்டா இல்லாம பாத்துங்க. போடட்டேன். நான் இப்ப முடிச்சோன்னா க்ளோஸ் பண்ணேன். சீக்கிரம் வைங்க. இல்ல நேரம் உட்காருங்க. நிமிந்து தியான வாசல் பயிற்சி பட்டறை, ஞான பயிற்சி பட்டறை மிக முக்கியமான சுவாச பயிற்சி. இது உலக மக்கள் அனைவருக்கும் இதன் மூலமாக சமர்ப்பணம் செய்து அவர்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வும், ஒரு அமைதியான சிந்தனைகளும், ஒற்றுமையான தன்மையும், உலகமே அமைதியாக இருக்கணும், உலகமே சுபிச்சத்தை அனுபவிக்கணுங்கிறது தான். மக்கள் இன்னைக்கு எங்கெங்கயோ எந்தெந்தையோ விஷயத்துல ரத்த சிந்திக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்தெல்லாம் அந்த எண்ணங்கள் மாறி நல்ல சிந்தனைகள் வந்தா நல்ல 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 நிலவரம் வரும்ல. அப்ப ஏதோ ஒருத்தர் நல்லவரா மாறிட்டா கூட நமக்கு அது ஒரு மகிழ்ச்சி தானே. அதனால யார் இந்த பயிற்சியை செய்தாலும் அவளுக்கு அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும். ஒரு விதை போடுறோம், முஸ்லீம் போட்டாதான் விதைக்குன்னு இருக்கா?
ஒரு கிறிஸ்டின் போட்டாதான் முளைக்கணும் இருக்கா? அல்லது வேற மாற்று மத சகோதரர் யார் போட்டாலும் முளைக்கும். அல்லாஹ் வந்து ரஹ்மான். அல்லாஹ் வந்து யாரு? ரஹ்மான். நீங்க என்ன நல்ல செய்தியெல்லாம் அதுக்கு தகுந்த கூலி அவன் தந்துருவான். அப்படிதானே? காற்று எல்லாருக்கும் பொதுவா தானே இருக்கு. காற்று எங்கேயாவது நான் இன்னாருக்கு தான் மூக்குக்குள்ள போகணும்னு சொல்லுதா? இந்த மதம் ஜாதி ஜாதிக்கு இருக்கா? எல்லா மதத்துக்காரங்களுக்கு அது வேதமின்றி அது போத்தானே செய்யுது. தண்ணி தாகத்தை எல்லாருக்கும் தணிக்கத்தானே செய்யுது. பொதுவாக தானே இருக்குது. மண்ணு எதை போட்டாலும் செமிக்க தானே செய்யுது. எந்த விதை போட்டாலும் அதுக்கு திருப்பி தரத்தானே செய்யுது. காற்று அப்படித்தான் இருக்கு. சூரிய ஒளி நான் இவனுக்கு தான் போடுவான் அவனுக்கு போட மாட்டேன்னு சொல்லுதா? எல்லாருக்கும் ஒளி செஞ்சுதா இல்லையா? வருதா இல்லையா? கண்ணதாசர் ஒரு பாட்டு பிடிச்சிட்டாருல்ல, மாலை நிலா வேலை என்றால் அது ஏழை என்றால் வெளிச்சம் தர மறந்துடுமா. மாலை நிலா ஏழை என்ன ஏழைக்கு வெளிச்சம் தர மாட்டான்னு சொல்லிடுமா. ரொம்ப அற்புதமான வரிங்க அது. ஒரு கவிஞர் திரண்டு சொல்லியிருக்காங்கன்னா எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. நம்ம தாங்க பொதுவா இல்ல. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் பொதுவா இருந்தாங்க, எழுதி வச்சுக்கோங்க. அவர் வரலாறு எல்லாம் பாருங்க. குத்துபு நாயகம் பொதுவா இருந்தாங்க, ஹாஜா நாயகம், நாகூர் நாயகம். இப்பவும் அவங்கள்ட்ட பொதுவா தான் இருக்கு. அவங்க இடத்துக்கு போங்க, நம்ம எல்லாரும் இருப்பாங்க. ஏன்னா வாழும் போதும் பொதுவா இருந்திருக்காங்க, மறைந்த பின்பு பொதுவா தான் இருக்காங்க. நீங்க எங்க போங்க, தக்கலை போட்ட போங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பொதுவா இருந்தாங்க. எப்படி பஞ்சபூதங்கள் எல்லாருக்கும் பொதுவா இருந்ததோ அதே மாதிரி பொதுவா இருந்தாங்க. பெரிய விஷயம் இல்ல. அப்ப நம்மளும் இந்த தியானத்தின் மூலம் என்ன செய்யலாம்? பொதுவா இருக்கணும் எல்லாருக்கும். நமக்கு பிடிக்கலாம் ஒதுங்கிருங்க. அதுல சண்டை சச்சரவுல ஈடுபடாதீங்க. இதுதான் நம்ம சொல்ல வர்றது. அதனால இந்த பயிற்சியை நல்ல மனசுல வச்சு நம்ம வந்து ஒரு தியானத்துக்கு பலம் சேர்க்கக்கூடிய பயிற்சி இது. சரியா? முதல் பயிற்சி நேரில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அதை பயிற்சி கொடுப்போம். அது யாருக்கும் ஒளிபரப்பவும் மாட்டோம். இது வந்து பொது உலகத்துக்கே. நம்ம எப்போ உலகத்துக்கேன்னு சொல்லிட்டோமோ உலகத்துக்கே போயிடும். யார் யார் பாக்குறவங்க அதுல திருப்திப்பட்டு இந்த தியான வாசல் நல்ல சிறப்பா நடக்கட்டுன்னு அவங்க காணிக்கை அனுப்பி வச்சா நம்ம அதை வச்சு நல்லதான் செய்ய போறோம். அது கட்டாயம் கிடையாது. பிரியப்பட்டவங்க செஞ்சுக்கலாம். சரியா? இந்த பயிற்சியை நான் இப்ப ஆரம்பிக்கிறேன். நல்ல நேரம் முதுவா நிமிந்து வைங்க. தொப்பி வேண்டாம், தொப்பிக்காது. ஏன்னா ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும். பயிற்சி பண்ணும்போது எது தலையில கெட்ட வேண்டியது. உச்சந்தலை திறந்தே இருக்கணும். வெளியில போகும்போது நீங்க தலையை மறைச்சுதான் இருக்கும். எல்லா ஞானிகளும் தலையை மறைச்சிருக்காங்க, எல்லா நபிமார்களும் தலையை மறைச்சிருக்காங்க. எங்கேயாவது தலை மறைக்காத ஆளுகளை சொல்லுங்க போகும். தலை மறைக்கிறது நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் கிளிப் பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். இல்ல நபிகள்னாக ஏதோ சில சமயங்கள்ல தான் தலையை கலத்திருக்காங்க. இப்ப நான் கலத்திருக்கேன், இவர் கலத்திருக்காரு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு உடனே அதே பிடிச்சிடக்கூடாது. பெரும்பாலான நேரங்கள் தலையை மறைச்சுதான் இருந்திருக்காங்க. அப்ப யாரையும் நம்ம சொல்லல, பொதுவா பெரும்பாலான நேரம் என்ன தலையை மறைச்சிருக்காங்க. அதுல பல ரகசியங்கள் இருக்கு. நேரம் உட்காருங்க. நல்லா இந்த பாத்துக்கோங்க. இதுல இந்த 2 கை தான் நமக்கு இந்த மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் தான் பயன்படுத்தும். 2 விரல். சரியா? நேரம் உட்காந்துக்கிடுங்க. உங்க சுவாசத்தை கவனிங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே சுவாசத்தை ரெடி பண்றதுக்கு என்ன செய்யணும்னா இந்த 2 மூக்கையும் வேகமா விடணும். இப்படி விடுங்க வேகமா. இந்த 2 கை தான் நான் சொன்னதுக்கு அப்புறம் மாறக்கூடாது. வலது கையில வச்சு கும்பிடுங்க. ஒரு வேகமா வேகமா டக்கு 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 வெளியே விடணும். ஏன்னா அங்க ஏதாவது தடங்கள் இருந்தா உங்களுக்கு சரியாகும். இது ஃபர்ஸ்ட். அதாவது அந்த பாதையை சுத்தப்படுத்துறது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க. அப்புறம் மூச்சை நல்லா மேல பாக இழுத்து கீழே விடும்போது செட்டரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி விடணும். கையை எப்படி வச்சுக்கோங்க. அப்போ இங்க ஏதாவது இங்க பிரச்சனைகள் இருந்தா எல்லாம் வேணும். நம்ம சுவாசத்துக்கு ஒத்துழைப்பா இருக்கும். இது வந்து கிளீன் பண்றது, வீட்டை சுத்தம் பண்ற மாதிரி இங்க சுத்தம் பண்றது. இதை ஒரு 10-20 தடவை செய்யலாம். நல்லா நான் கவனிங்க. மூச்சை இங்க மேல வரைக்கும் மூச்சு போச்சுன்னா மேல வரைக்கும் போகலாம். எனக்கு போகும். நீங்க போகும்போது போக வரைக்கும் உள்ள இழுக்கணும். கீழே இருக்கும்போது செட்டரை இழுக்கிற மாதிரி கற்பனை பண்ணி படக்குன்னு விடணும். ஒரு 10 தடவை பண்ணுங்க. வெரி குட். இது நல்ல ஒர்க் அவுட் ஆகுது உங்களுக்கு. சூப்பரா இருக்கு. கீழே இழுங்க, செட்டரை இழுக்கிற மாதிரி இழுங்க. அப்படின்னா மூச்சு வெளியே வரும் எல்லாம். இப்போ இந்த பயிற்சியை நான் சொல்லித்தரேன். இந்த 2 கை தான் பாக்க. மோதிர விரல், ஆள்காட்டி விரல். வலது கையை யூஸ் பண்ணுங்க. வராதவங்க இடது கையை வச்சுக்கலாம். வலது கையை யூஸ் பண்ணுங்க. முதல்ல என்ன செய்யணும், இந்த வலது மூக்கா இந்த இதை அடைச்சிட்டு முதல்ல என்ன கவனிங்க. நான் செஞ்சு முடிச்சோன்னு நீங்க செய்யுங்க.
முதல்ல இந்த வலது மூக்கு அடிச்சுட்டு நான் பாருங்க இந்த இதை வந்து வேகமா இழுத்து இந்த மூக்கு வழியா வேகமா விட்டுருவேன் பாருங்க. அடைச்சிட்டேன், விட்டுட்ட உடனே அடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வலது மூக்குல இருந்து மெதுவா இழுக்கணும். எப்படி இழுக்கணும்னா பாதத்திலிருந்து தலை வரைக்கும் ஆக்சிஜன் போய் உள்ள நிரம்புற மாதிரி கற்பனை பண்ணணும். நகைக்கண் வரைக்கும் உள்ள போய் எல்லா இடத்துலையும் நிரம்புற மாதிரி கற்பனை பண்ணணும். இது பாருங்க நான் செய்யறேன். அதான் நான் என்ன செய்தேன்னா இடது நாசி வழியா வேகமா இழுத்துட்டு முதல்ல வேகமா விட்ட உடனே அதை அடைச்சிட்டேன். அங்க காத்து போகாது. அப்ப அடுத்து வலதுல தான் போகணும். அப்ப மெதுவா இழுக்கும்போது நான் என்ன கற்பனை பண்ணேன்னா காலில இருந்து அப்படியே ஆக்சிஜன் ஃபுல்லா ஏறுது, பலூன்ல ஏறுற மாதிரி ஏறுது, நகை கண்ணுல எல்லாம் புடைக்குதுன்னு மாதிரி நினைச்சுக்கிட்டேன். நினைச்சாலே போதும். நினைக்கும் போது என்ன உள்ள பூரா நிறைஞ்சு அது வரைக்கும் நீங்க தம்ம இழுக்கலாம். எவ்வளவு முடிதோ இழுத்து எல்லாம் நிரம்பிட்டுனோன்னா அந்த வலதை மூடிட்டு இடது வழியா மெதுவா விடணும். மெதுவா எவ்வளவு மெதுவா இழுத்தீங்களோ அதை மெதுவா விடணும். இப்ப விட்டோம்னா என்ன ஆகும்னா திருப்பி இந்த வலது மூக்கு ஓப்பனா இருக்கு, இடது மூக்கு ஓப்பனா இருக்குல்ல, அடுத்த ரவுண்டுக்கு முதல்ல இழுத்துடணும். வேகமா வேகமா இழுத்து வேகமா விட்டுட்டு திருப்பி இதை மூடிட்டு இங்கேருந்து மெதுவா இழுத்து திருப்பி இங்கேருந்து மெதுவா விடணும். இதான் ஒரு ரவுண்டு. புரியுதா? நீங்க சொல்லுங்க பாய் எப்படின்னு. சத்தமா சொல்லுங்க பாய். மூக்கு அடை இடது பக்கம் இடது பக்கம் ஓப்பன்ல இருக்கணும், வலது பக்கம் அடைக்கணும். அடைச்சிட்டு இடது பக்கத்துல இழுத்து இடது பக்கத்துல விட்டுட்டு அடைச்சிடணும். திருப்பி வடது பக்கத்துல மெதுவா இழுத்து இடது பக்கத்துல விடணும். இது ஒரு ரவுண்டு. திருப்பி வேகமா இழுத்து வேகமா விட்டுட்டு திருப்பி வலது பக்கத்துல மெதுவா இழுத்து மாறிடும். திருப்பி இங்க விடணும். ஒரே பாதையில முதல்ல வேகமா இழுத்து ஒரே வேகமா விடுறோம். அதை க்ளோஸ் பண்ணிட்டு வலது பக்கத்துல எடுத்து திருப்பி இடது பக்கத்துல விடுறோம். இதான் ஒரு ரவுண்டு. திருப்பி என்ன செய்யணும், வேகமா இடது மூக்குல எடுத்து விடுறோம். இப்ப நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ 2 ரவுண்டு செய்திருக்கேன். கரெக்டா? உங்களுக்கு தெரியும், ஃபீல் பண்ணீங்கன்னா தெரியும், நம்ம உடம்பு அப்படியே பலூன் மாதிரி உப்புற மாதிரி இருக்கான். இடது மூச்சில விடும்போது அப்படியே கம்முன்னு உள்ள போற மாதிரி இருக்கான். சொல்ல புரியுதா? நம்ம அப்ப ஒவ்வொரு உங்க வேர்விய துவாரமும் விரிஞ்சு சுருங்கும். நல்லா பாத்துங்க. ஹார்ட் மட்டும் இல்லை, நம்ம இப்ப செய்யும்போது பொதுவா பிரீத்திங்லேயே நம்ம துவாரங்கள்லாம் மைனூட்டா விரிஞ்சு சுருங்குது. புரியுதா? அப்போ இந்த பயிற்சியில ரொம்ப அதிகமா வந்து என்ன செய்யும், தன்னையே பரிசுத்த பண்ணணும், வெளிப்படுத்தி உள்ளது வெளியிலிருந்து நல்லதை வாங்கிடும். சுவாசம் மட்டும் இல்ல, வேர்வை துவாரங்களும் இன்டைரக்டா சுவாசிக்கிட்டு இருக்கு. சரியா? அதை நம்ம பார்த்துக்கலாம். நம்ம பயிற்சியில என்னன்னா பேச்சற்ற பேரின்பம். சொல்லுங்க, பேச்சற்ற. அதுக்கு தான் நம்ம கடைசி நோக்கி போக போறோம். அது வரைக்கும் சில சின்ன சின்ன பாயிண்ட் நம்ம இது பண்ணுவோம். பேச்சற்ற பேரின்பம். இதை ஞானியர்கள் என்ன சொல்லுவாங்க, சுத்த சுகவாரின்னு சொல்லுவாங்க. சுத்தமா அங்க எதுவுமே இல்லை, சுத்த சுகமா இருக்கு, ஆனந்த வடிவமா இருக்குது. அதுதான் வந்து மிக முக்கியமான ஞானத்தின் ஒரு முக்கிய படித்தரத்துல ஒண்ணா இருக்கு. அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். சரியா? யாபத்துல வச்சுங்க. இப்போ ஒரு ஆள் யாராவது செஞ்சு காட்டுங்க. யார் செய்யறது? நீங்க செய்றீங்களா? இடத்துல இழுத்து இடத்துல விட்டுருங்க, வேகமா மடைங்க, வலதுல மெதுவா இழுங்க. நல்லா எவ்வளவு மனசுல வச்சுக்கிட்டு ஃபுல்லா நிரம்புற மாதிரி நகைக்கண் வரைக்கும் மூடுங்க. அப்புறம் மெதுவா மெதுவா விடுங்க. எந்த அளவுக்கு மெதுவா இழுத்தீங்களோ அந்த அளவுக்கு மெதுவா விடுங்க. சரி, விட்டோம்னா அதை க்ளோஸ் பண்ணுங்க. அதை க்ளோஸ் பண்ணிட்டு இடது பக்கம் இழுங்க, வேகமா வேகமா விடுங்க. ரெண்டாவது இது மூடுங்க, அதை மூடுங்க, முடியுங்க. மூடிட்டு போய் மெதுவா இழுங்க. புரிஞ்சிடுச்சா? இதுதான் இந்த பயிற்சி. தொடர்ந்து இதை நீங்க காலையில மாலையில செய்யலாம், அல்லது காலையிலே செய்துங்க. தொடர்ந்து காலையிலே செய்யலாம். அதை தொடர்ந்து செய்து பாருங்க. நிறைய பெனிஃபிட் இருக்கு. நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். உங்க வாழ்க்கையில அனுபவிச்சு பாருங்க. இதை பார்க்கக்கூடிய நேயர்களும் உலகெங்கும் இருக்கிற நேயர்கள் இதை பயிற்சியை செய்யுங்கள். நானே முன்னுக்கு சொல்லி இந்த மாதிரி இதை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க. உங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், ஒவ்வொரு அணுக்களுக்கும் தேவையான பிராணசக்தி. ஏன்னா உடலே போக போக செய்யறவங்களுக்கு முகத்துல ஒரு தேஜஸ் ஏற்படும். பண்ணலாம், டெய்லி பண்ணலாம். ஒரு 11 ரவுண்டு பண்ணலாம்.
அது உங்களுக்கு செய்ய முடியலன்னா 5, 7 அப்படின்னு 11 வரைக்கும் போகலாம். ஆமா, முதல் பயிற்சிக்கு முன்ன பண்ணிடணும். இது எல்லாமே கிளீன் பண்றதுதான், கிளீன் பண்ணி சுத்தம் பண்றது. அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி பேசிக் சாயங்காலம் பண்ணலாம். செய்யக்கூடாத நேரங்கள் அதிகாலை சூரிய உதைக்கும் போது, உச்சி வெயில், சன் செட்டு நேரம், இது தொழுவக்கூடாத நேரங்கள். அந்த நேரங்களை மட்டும் செய்ய வேண்டாம். பொதுவா வெயில் உஷ்ணமா இருக்கும்போது செய்ய வேண்டாம், குளிர்ச்சி அதிகமா இருக்கும்போது செய்ய வேண்டாம். அதிகாலை, மாலை, ஒரு சாயங்காலம், அப்புறம் 8 மணிக்கு 10 மணிக்குள்ள இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஆக்சிஜனுடைய லெவல் அதிகமா இருக்கும். மற்ற நேரத்துல சூரிய உஷ்ணம் ஆகும்போது அந்த படர்த்தி குறைஞ்சிக்கிட்டே போயிடும். மேல ஏதாவது தடுப்பு இருக்கணும், தடுப்பு ஏதாவது எழுதி கட்டிக்கணும், ஒரு துணியாச்சும் கட்டிக்கணும். மொட்டை மாடியில செய்யலாம், ஆனா மேல ஏதாவது தடுப்பு. ரசூல்ல மொட்டை மாடியில உறங்க போறீங்களா, செய்ய போறீங்களா? சரி, ஏதாவது இணலு கீழே இருக்கு செய்யறது நல்லது. நல்லது செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு இல்ல, ஒரு மேல ஒரு தடுப்பு இருந்து செய்யறது நல்லது. ஏன்னா வானத்தினுடைய ஆக்சிஜன் அடர்த்தி நம்ம மேல மோதும், நமக்கு தெரியாது. எதுக்கு தான் தடுப்பு கட்ட சொல்றாங்கன்னா, இப்ப கடலுக்குள்ள போயிட்டு அந்த நீருடைய அடர்த்தி அமுக்குது இல்ல, கீழே போனா அது மாதிரி வானம் நம்மளை அமுக்குது, நமக்கு தெரியல. அல்லாஹ் நம்மளை காப்பாத்தி வச்சிருக்கிறான், புரியுதா? அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மொட்டை மாடியில ஓப்பன்ல படுக்காதீங்க, ஏன்னா அது அழுத்தும். சிலவங்களுக்கு தாங்க முடியாது, சிலவங்க அப்படியே சிலவங்க மூத்தா போயிருப்பாங்க, தெரியாது இந்த வானம் அழுத்தத்துல, புரியுதா? அது துணியாச்சும் மேல கட்டிட்டு படுத்தீங்கன்னா அதுல ஒரு தடுப்பு வந்துட்டாலே அது இயற்கை இது தடுக்குது அப்படின்னு நின்றோம் ஆட்டோமேட்டிக்கா. எல்லாமே செஞ்சு. இப்ப ஒரு மரம் இருக்கு, நீங்க பாருங்க, செவத்த நோக்கி போகும்போது பாருங்க தன்னாலே திரும்புது, அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இங்க தடுப்பு இருக்கு, திரும்பு வருதா இல்லையா? இதுதான் கான்செப்ட். நம்ம எல்லா ரூபத்திலையும் எந்த விதத்திலையும் நமக்கு நாமே தீங்கு செய்யக்கூடாது, நம்மால் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது. இதுதான் இதனுடைய கான்செப்ட். எல்லா ஆத்மாக்களும் நல்லாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். வாழ்க, வளர்க, ஒளிர்க.